ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுடைய மிஸ்டர் மைக்ரோஸ்கல்ப்சர் எம்எஸ்3 ராஜேஷ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் கண்ணகியோட சிலையை தான் சார்கோல் ஸ்டிக்கில் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அதை பற்றின ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுட்டு பார்த்தா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். இது புதுசாக நான் சொல்ல போகிறதில்ல, பழைய வரலாறு தான். சிலப்பதிகாரம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று. கண்ணகி அதோட தலைவி, அந்த காப்பியத்தோட தலைவி. கோவலன் அவங்களுடைய கணவன். 2 பேருக்குமே திருமணம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கண்ணகி நல்ல செல்வ செழிப்பாக இருந்திருக்காங்க. அவங்களுடைய செல்வங்களை பயன்படுத்தி அவர் நல்ல சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு. பிற்காலகட்டத்தில் ஒரு நடன அழகியான மாதவி அவங்க கூட லைஃப் ட்ராவல் ஆகிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா நிறைய அவர் சேர்த்து வச்சிருந்த சொத்துக்கள் எல்லாமே அவருடைய சுகபோக வாழ்க்கையில் எல்லாமே அழிச்சிட்டாரு. எதுவுமே இல்லை அப்படிங்கிற நேரத்தில் ஒன்றுமே இல்லாத நேரத்தில் மறுபடியும் அந்த கண்ணகியை தேடி கோவலன் போயிருக்காரு. அப்போ இவ்வளோ நாள் கழித்து வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க எதுவுமே அவர்கிட்ட டீட்டெயில் கேட்காம அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சொல்லி அப்போ கோவலன் அவரவே வாலண்டரியாகவே போய் கண்ணகிட்ட மன்னிப்பு கேட்டார். நான் செஞ்சது தப்பு தான், நான் அப்படி இருந்திருக்கக்கூடாது, இப்போ என் கையில் எதுவுமே இல்லை, நம்ம ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு பொழைச்சிக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கேட்கும்போது கண்ணகி சொல்லியிருக்காங்க, என்கிட்டயும் எதுவுமே இல்லை, இப்போ இருக்கிறது என்னோடய கால் சிலம்பு மட்டும்தான். அப்படியா, சரி, அதை வச்சு நம்ம ஏதாவது தொழில் பண்ணிடலாம், நம்ம மதுரைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கண்ணகி கிட்டே கோவலன் சொல்லியிருக்காரு. சரி, 2 பேருமே மதுரைக்கு போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பொற்கொல்லன் அந்த இடத்துல ஒரு கடை வச்சுருக்காரு. அங்கே அந்த அந்த கண்ணகியோட கால் சிலம்பை அடகு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொற்கொல்லனை பேசி கான்டாக்ட் பண்ணும்போது, அந்த பொற்கொல்லன் ஆல்ரெடி அரசன் ஒரு மன்னனோட மனைவியோட காற்சிலம்பை தெரியாமல் திருடிட்டு வந்துட்டான். திருடிட்டு அவன் ஆல்ரெடி பதுக்கி வச்சுருக்கான். அதே சமயத்தில் கோவலனும் தன்னோட மனைவியோட காற்சிலம்பை எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல அடகு கொடுக்கும்போது அந்த சமயத்தை அழகாக பயன்படுத்திக்கிட்டு ராணியோட காற்சிலம்பு திருடு போயிடுச்சு, அது இதுதான், இது கொண்டு தவறான முறையில் என்கிட்ட அடகுக்கு வந்திருக்குன்னு சொல்லி ராஜாவுக்கு மன்னனுக்கு தகவல் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது பார்த்திங்கன்னா அரசர் அதை எதையுமே விசாரிக்காமல் அவரை உடனே கூப்பிட்டு அவருக்கு தண்டனை வச்சுருக்காரு. அதில் கோவலன் கொல்லப்படுறாங்க. என்ன எதுனே புரியாத கண்ணகி நீதி தவறாக சொல்லியிருக்காங்க. இதை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அரசவைக்கு போயிருக்காங்க. அரசவைக்கு போகும்போது மன்னங்கிட்ட நீங்கள் சொன்னது தவறான ஒரு நீதி, இதனால் இழந்தது என்னோடய கணவன், இதை எப்படி நீ சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, என்னோடய கால் சிலம்பு தான் என்னோடய கணவன் கொண்டு வந்திருந்தார் அடகு வைக்கிறதுக்காக, இது உங்களுடைய மனைவியோட கால் சிலம்பு அல்ல, உங்களுடைய மனைவியோட கால் சிலம்பு முத்துக்களால் ஆனது உள்ளுக்குள்ளே, என்னோடது மாணிக்க கல்லால் ஆனது அப்படிங்கிறப்ப அதை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கன்னு சொல்லிட்டு தன்னோட இன்னொரு கால் சிலம்பு எடுத்து அவங்க அடித்து உடச்சி காமிச்சிருக்காங்க. அதில் மாணிக்கக்கல் தான் வெளியில் வந்திருக்கு. அதை பார்த்தோன்னே அரசர் என்ன ஆகிட்டார், அதாவது சரியாக விசாரிக்காமல் நான் ஒரு தவறான நீதியை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே இறந்துடுறாரு. இப்படிப்பட்ட ஒரு தவறான அரசாட்சி இருக்கிற இடத்துல என்னோடய கணவனை எழுந்து இனிமேல் நானும் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலில் ஒரு பெரிய சாபத்தை கொடுத்துட்டு, தவறான நீதி வழங்கிய இந்த மதுரை அழிஞ்சு போகட்டும் இந்த மன்னராட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதியை கொடுத்து ஒரு சாபத்தை கொடுத்துட்டு அவங்களும் அந்த இடத்துல உயிர் நிறுத்துறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம இன்றைக்கி நிறைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சில தவறுகள், சில பொய்கள் நம்ம பேச வேண்டிய சூழலில் இருக்கோம். அந்த மாதிரி பேசுகிற பொய்கள் நம்மளை மட்டும் இல்லை, இன்றைக்கி அந்த கதையை பொறுத்த வரைக்கும் இழந்தது 3 உயிர் மட்டும் இல்லை. அதாவது அரசன் இறந்துட்டான், கோவலன் இறந்துட்டான், அதே இடத்துல கண்ணகியும் இறந்துட்டாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த மதுரைங்கிற ஊரே நெருப்பால் பற்றி எரிஞ்சு கண்ணகியோட சாபத்தால் அது எரிஞ்சு போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் ஒரே கொல்லன் சொன்ன ஒரே ஒரு தவறான தகவலும் பொய்யும் தான் காரணம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பொய் அதிகம் பேசாமலும் பொய்யை ஆதரிக்காமலும் கொஞ்சம் உண்மையாகவே பேசி உண்மையாகவே இருந்து முடிஞ்ச வரைக்கும் உண்மையாகவே வாழ்வோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆர்டிக்கல் படிக்கும் போதெல்லாம் இதை மறுபடியும் ஹைலைட் பண்ணி
இந்த சிலையை செய்யணும், அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ளே சொல்லணும் அப்படிங்கிறது சிம்பிளாக நமக்கு புரிகிற மாதிரி ஒரு வேல வந்து இதை நான் சொல்லியிருக்கேன். இது ரொம்ப மனசில் வந்து ஒரு தாக்கத்தை உருவாக்கின ஒரு வெறும் காப்பியங்கள். ஏன் இதுக்கு வந்து தமிழர்களோட இதில் வந்து காப்பியங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயமாக போற்றப்படுது, எல்லாரும் அதை தேடுறாங்க அப்படின்னா இதுதான் காரணம். எல்லாமே ஒவ்வொரு விஷயங்களும் அனுபவித்த ஒரு விஷயங்கள். எதுவுமே கட்டுக்கதைகள் அந்த மாதிரி இதெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாமே உண்மை சம்பவங்கள். இன்றைக்கி அதுக்குண்டான ஆதாரங்கள் உங்களுக்கு எல்லா வெப்சைட்லேயும் எல்லா இடத்துலையும் கோயில்களையும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இந்த சுவாரஸ்யமான தகவலோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதோட ஞாபகார்த்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த வீடியோ வந்து ஒரே பென்சில், அதாவது சார்கோல் ஸ்டிக்கில் வந்து ஒரே இதில் வந்து ஸ்கல்ப்சிங் ஒர்க்கு பண்ணுறதில்ல. இது வந்து சும்மா கட்டிங் பேஸ்ட், அதாவது தனித்தனியாக பார்ட்ஸை செஞ்சு அதில் அட்டாச் பண்ணி அப்படியே வந்து மேக் பண்ணது தான். கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கே 4 hours ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
மச். அடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான தகவலோடு சுவாரஸ்யமான ஒரு ஸ்கல்ப்சர் ஒர்க்கோடு நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பாய்.